ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் விஜய் இல்லை. எனக்கு ரொம்பவே கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. என்னடா இன்றைக்கி எபிசோடில் விஜய் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அது பக்கம் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், எங்கடா காவேரியுமே காமிக்காமல் இருந்துருவாங்கன்னு நினச்சேன். பட் லாஸ்ட்டாக காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது அவங்களோட ரியாக்ஷனே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஸோ வந்து இல்லை ஒன்றும் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். பட் காவேரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பாட்டி வீட்டு அதாவது விஜய் வீட்டுக்கு போகிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அக்காங்க 2 பேரும் மூஞ்சியே பார்க்கணுமே, அடுத்த வருஷம் வில்லிகள் அவார்டு உங்கள் 2 பேருக்கு தாம்மா அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிடலாம் போல். ஸோ சொல்ல சொல்ல இவங்களோட ரியாக்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கடுப்பாக இருந்துச்சு. இப்படியும் இருக்காங்களா சில பேர், ரியல் லைஃப்லேயுமே இருப்பாங்க. அந்த சொத்து அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ பாண்டாக இருப்பாங்க. இந்த சொத்து பணம்னு பேசும்போது எப்படி தான் அவங்களுக்கு அந்த பிரிவினை வருதோ தெரியல. அது வரைக்கும் ஒன்றுமன்னா இருக்கவங்க, நான் வந்து எல்லாருமே சொல்ல வரல, ஒரு சில பேர் இன்னும் ரியல் லைஃப்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது நமக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் யோசிச்சு இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் காவேரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுமே அவங்களோட மூஞ்சியை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. அப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து காவேரி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் எப்படி தான் ஜால்ரா போடுறாங்களோ தெரியல. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்க, இவங்களுக்கு இருக்க பிரச்சனை இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஸோ மாமாவும் போய் எங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, காசு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து நிவின் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஸோ இந்த காசு கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன், அப்போ வந்து அப்படி இல்லைன்னா என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து அவங்க பேர் எழுதி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னதாம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, அந்த வீடு வந்து விற்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ சாரதாமாவுக்கு இங்கே டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த டிமாண்ட்லாம் வைக்கும்போது சாரதாமா யோசிப்பாங்க. ஸோ சாரதாமா வழியே இல்லாமல் காவேரி கிட்டையும் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல சாரதாமா வந்து நான் காவேரி கிட்டே பேசிட்டு சொல்லும்போது எல்லாமே நீ காவேரி கிட்ட கேட்டு தான் பேசுவியா, எல்லாம் முடிவு எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு ஒரு கோவம். என்னதாமா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இதே காவேரி ஒரு விஷயம் சொல்லி உங்ககிட்ட கேட்க முடிவு எடுத்தால் நீங்கள் ஒத்துக்கிட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஸ்டார்டிங் எபிசோடில் நிவின் இதுதான் பண்ணுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிவினோட கேரக்டர் அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர். ஸோ எனக்கு அவளை பிடிக்காதான், பட் அதுக்காக நான் டிவோர்ஸ் வரைக்கும்லாம் யோசிக்கல. அது போகட்டும், கடவுளே வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மூக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டாரு. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னமோ ரியல் காதலர்கள் மாதிரி. என்னம்மா நீங்கள் நிறைய விஷயத்துக்கு விடை கிடைக்கவே இல்லைங்க. அதை பற்றிலாம் அடுத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னமோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதாவது நிவினை காதலிச்ச மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டார்ச்சல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போய் டார்ச்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மளை ஸோ உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் யமுனாக்கு கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து நிவின் அப்படி சொல்லும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிரிப்பு. ஸோ என்னத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.